பசுபதிக்கு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ராகவ நாங்கள் விடணும்னா நீங்கள் வந்து அந்த பத்திரத்தையும் வீட்டையும் வந்து ஒப்படைக்கணும் என் அத்தைக்கிட்ட. அப்படி ஒப்படைக்கலைன்னா வந்து ராகவ நாங்கள் விட மாட்டோம் அப்படி சொல்கிறாரு. நீங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியாது, சும்மா பயமுறுத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு பசுபதி சொன்னோன்னா, அப்படியா சரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் தான், நாங்கள் நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திருக்கோம். ஆனால் ஒன்று, நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உன் பையனை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். உன் பையன் காலம் ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் கஷ்டப்படுற மாதிரி பண்ண முடியும் எங்களால். அப்புறம் இஷ்டம், படுத்த படுக்கையாக தான் உன் பையன் இருப்பான், அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து நாங்கள் அனுப்புவோம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியடைகிற பசுபதி, பையன் ராகு நல்ல உடல்நலத்தோட வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறியா, இல்லை எங்கள் சொத்தை எங்ககிட்ட கொடுத்துட்றியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே பசுபதி வந்து, இங்கே பாரு என் பையனுக்கு எதுவுமே பண்ணிடாத, இப்போ என்ன உங்கள் சொத்து உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே, நான் கொடுத்துட்றேன். ஆனால் என் பையனுக்கு ஏதாவது ஒரு சின்ன கீரல் கூட விடக்கூடாது, புரியுதா விஜய் அப்படி சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன், முதல்ல என் அத்தைக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த சொத்தை அவங்க வீட்டில் ஒப்படைச்சிட்டு வரணும். அப்படி நீ ஒப்படைச்சிட்டு வர்ற வரைக்கும் உன் பையன் உன் வீட்டுக்கு வந்து சேரமாட்டான் அப்படின்னோடனே, சரி நான் இப்போவே போகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். என்னப்பா இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வேணாமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனுங்க கோபத்தில் கொஞ்சம் வந்து என் பையனுக்கு எதாவது பண்ணிட்டாருங்க கூட என்னால் தாங்க முடியாதுமா. என் பையனும் நீயும் தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமா முக்கியம், என் பையனும் பொண்ணு தாம்மா எனக்கு எல்லாமே, அதுக்கப்புறம் தாம்மா என்கிட்ட சொத்து எல்லாத்தையும், இப்போ வேணா நான் கொடுத்துட்றேன், ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து பசுபதியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து எதுக்காக இங்கே வந்திருக்க பசுபதி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரதா, தங்கச்சிமா உங்ககிட்ட சொத்து வாங்கினது தப்பு தான், அதனால் உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உன் வீட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது ஒன்றும் புரியல எனக்கு, வேறு எதாவது நாடகம் ஆட வந்திருக்கேன், நான் எந்த நாடகமும் ஆடல, நீங்கள் வேணால் இந்த சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் இல்லைன்னு வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே காவேரிக்கு ஒன்றுமே புரியல. உடனே வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு, அங்கே பசுபதி வந்திருக்கானா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் எங்கே போனீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் காவேரி, அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி ஒரிஜினலான்னு சொல்லிட்டு செக் பண்ண முதல்ல அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து டாக்குமெண்ட்ஸில் வாங்கி ஒரிஜினலாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரிஜினலாக இல்லையான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோ, அது எக்காரணம் கூட டூப்ளிகேட்டாக இருக்கவே கூடாது, அவன் மோசமானவன் அப்படின்னோடனே, எல்லாம் ஒரிஜினல் தான் விஜய் அப்படின்னோடனே, எல்லாம் ஒரிஜினல் தானே, சரி ஓகே அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்ன ஆச்சுங்க ஏன் திடீர்னு கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்ததுங்க அப்படின்னோடனே, எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன் காவேரி அப்படின்றாங்க. சரி கொஞ்சம் பசுக்கிட்ட ஃபோன் கொடு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க. உடனே வந்து, என்ன பசு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போட்டிருக்கே, இதுக்கப்புறமா எங்கள் பேச்சுக்கு நீ வரவே கூடாது, எக்காடுற கூட மறுபடியும் இந்த சொத்து மேலே நீ ஆசையே படக்கூடாது, அப்படி ஆசைப்பட்டனா நடக்கிறதே வேற, புரியுதா? சரி அது வந்து இப்போ எங்கேயும் நீ பேச வேணாம், நீ வெளியே வா, வெளியே வந்தோடனே நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரி மன்னிப்பு கேட்குது, என் காதில் விழவே இல்லை, கொஞ்சம் நல்லா சத்தமாக என் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறாரு. உடனே வந்து, சரி பசு ஃபோனை கொடுத்துட்டு வெளியே வா பார்க்கலாம் அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு வெளியே போகிறாரு. இங்கே என்னடி நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் வந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க. பாட்டியும் வந்து சாரதாவும், டாக்குமெண்ட் எப்படி கொடுத்தாவன், அதுவும் நம்ம வீட்டு ஒரிஜினல் பத்திரம்டி, எதுக்கு இவன் எடுத்து வந்து கொடுத்தான், ஒன்றுமே புரியலையே, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் எப்படியோ நம்ம பத்திரம் நம்ம கைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்தோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ராகு நீ வந்துட்டியாடா, உனக்கு ஒன்றும் இல்லைடா, உன்னை அடிச்சாங்களாடா அப்படின்னோடனே, ஆமாப்பா லைட்டாக அடித்தாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்டா, அவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. பசுபதி வந்து எல்லா விஷயம் கேட்டு வந்து சாரதா வந்து அவங்க மாப்பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் உண்மையிலே எனக்கு மாப்பிள்ளைங்களே கிடையாது, உண்மையிலே எங்கள் குடும்பத்துக்கு வந்த மகன்கள், உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் 3 பேருமே 3 பையனுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாருமே வந்து அழுது நன்றி சொல்கிறாங்க சாரதா. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்து காவேரி வந்து அப்படியே நெகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க அவங்க அம்மா சந்தோஷப்படுறத.